evergreen super tips. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெமனோட தோல் வந்து நமக்கு என்னென்ன வகையில் பயன்படுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்னது லெமனோட தோலா? என்னது இது? இவங்க புதுசாக என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது லெமனோட சாறு தான் வந்து எல்லாருக்கும் தெரியும். நல்லா வந்து ரொம்ப வந்து வெயிட் லாஸில் இருந்து நிறையா பிரச்சனைகள், செரிமானம், எல்லா ப்ராப்ளமுக்கும் லெமனோட சாறு வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும்னு சொல்லி தெரியும். ஆனால் நம்ம அதை புழிஞ்சிட்டு தூக்கி போடக்கூடிய அந்த தோல் இருக்கு இல்லையா, அந்த தோல் நமக்கு எப்படி வந்து உதவியாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக லெமனோட சாறில் இருக்க சத்துக்களை விட லெமனோட தோலில் தான் வந்து அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஃபுல்லுமே வந்து லெமனோட தோல் வந்து நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ இந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்தடையும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குள்ளே பெல் ஐக்கான், அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிச்சிட்டே இருக்கும். நீங்களும் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லெமனோட தோல் இருக்கு இல்லையா, தூக்கி எரியக்கூடிய அந்த லெமனோட தோல் வந்து நமக்கு எந்தெந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெல்த்தை பார்ப்போம். அதாவது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு அந்த லெமனோட தோல் வந்து எந்த வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடலில் வந்து செரிமான பிரச்சனை இல்லைன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உடல் எடை அதிகமாக இருக்கும்போது நிறைய சந்திச்சுட்டு இருக்க பிரச்சனை வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனை தான். இந்த பிரச்சனை வந்து சரி பண்ணுறதுக்கு லெமனோட தோலே வந்து போதுமானது தான். நம்ம லெமனை புழிஞ்சு எடுத்துட்டு அந்த தோலை வந்து ஒரு 3-4 லெமனோட தோல் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக நல்லா கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி எடுத்து அந்த தண்ணி நல்லா கொதிச்சோடனே இந்த லெமனோட தோலையும் போட்டுட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம வச்ச தண்ணி வந்து நமக்கு வந்து 1/4 மடங்காக கிடைக்கணும். இப்போ 4 டம்ளர் தண்ணி வச்சிங்க அப்படின்னா அது வந்து 1 டம்ளர் வந்து தண்ணியாக கிடைக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வற்ற விடுங்க. வற்ற விட்டதுக்கப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த லெமனோட தோல் பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப சக்க மாதிரி ஆயிடும். ஏன்னா அதில் இருக்க ஜூஸ் எல்லாமே வந்து நமக்கு அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும். அந்த தண்ணியோட கலரே பார்த்தீங்கன்னா நல்லா டிம்மான கலரில் ஒரு மாதிரி மாறிடும். அந்த தண்ணி வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும். ஏன்னா லெமனோட தோல் கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ ஒரு ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இந்த சாறு, அதாவது நம்ம 15 நிமிஷம் கழிச்சு இந்த சாறு என்ன பண்ணணும்னா நல்லா ஃபில்டர் பண்ணி அதை நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு சூடு கொஞ்சம் லைட்டாக ஆறினோடனே அதில் வந்து லைட்டாக 1 ஸ்பூன் மட்டும் ஹனி, நல்ல சுத்தமான தேனை வந்து கலந்து வெறும் வயிற்றுல தான் கண்டிப்பாக குடிக்கணும். காலையில் இருந்துச்சுன்னா வெறும் வயிற்றுல பல்ல மட்டும் விளக்கிட்டு இதை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு மாதம் குடிச்சிட்டு வந்தாலே போதும். எப்பேற்பட்ட மலச்சிக்கல், அஜீரணம், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அடியோட வேகமாக சூப்பராக சரியாயிடும். இதே மாதிரி தான் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அவங்க வந்து நிறைய டயட் பண்ணுவாங்க, வாக்கிங் போவாங்க, ஜாக்கிங் போவாங்க, ஒரு சில வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்படிலாம் குறையாத அந்த உடல் எடையை இந்த லெமன் தோலை வச்சு வந்து நம்ம ஈஸியாக வந்து குறைச்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன இந்த லெமன் தோலை கொதிக்க விடுன்னு சொன்னேன் இல்லையா, புளிஞ்சு எடுத்துட்டு அந்த சாரை புளிஞ்சு எடுத்துட்டு அந்த தோலை கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும் போது என்ன செய்யணும்னா கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி எடுத்து நல்லா தட்டி போடுங்க. புதினா இலைகள் கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. புதினாவோட இலைகளை சும்மா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சு நல்லா அதோட கலர் வந்து அந்த புதினாவோட இலையில் இருக்க அந்த கலர் எல்லாமே உள்ளே இறங்கி அந்த எசன்ஸ் அப்படியே சூப்பரான ஒரு வாசத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இஞ்சி, லெமனு, புதினா 3மே வந்து வாசனை பொருட்களாக இருக்கும். அதோட சாறு நினச்சி பாருங்களேன், அவ்வளோ ஒரு ஸ்மெல். அந்த வீடியோ வந்து நல்லா சூப்பராக மணக்க ஆரம்பிச்சிடும். இதே நல்லா ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விட்டுட்டு அது நல்லா கால்வாசி வற்றினதுக்கப்புறம் அதை நல்லா நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இது வந்து வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்கவே கூடாது. ஹனி எதுவுமே சேர்க்காதீங்க. அப்படியே இது வந்து காலையில் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். ஆனால் இது குடிக்கிற டைமில் நம்ம கண்டிப்பாக காஃபி, டீ குடிக்கிறவங்களா இருந்தால் அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது குடிக்கும்போது நம்ம காஃபி, டீ, பால் இந்த மாதிரி குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரிசல்ட்டை வந்து மாற்றிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெமனோட தோல் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு, நம்மளோட தலைமுடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் தோல் இருக்கு இல்லையா, இப்போ ஒருத்தரோட கூந்தலுக்கு தகுந்த மாதிரி நம்ம லெமனோட தோல் வந்து எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து நீளமான முடியாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் முடி இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி லெமன் வந்து ஒரு 3 இல்லை 5 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து சாரை புழிஞ்சு தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த தோலை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணி இருக்குல்லையா, லெமனோட தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஹீட்டோட அப்படியே
தேய்ச்சிடாதீங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா வெதுவெதுப்பாக ஆடுற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அதில் என்ன செய்யணும்னா விட்டமின் இ கேப்சூல்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்பில் எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் ஈஸியாக கிடைக்கும். அதோட விலை ரொம்ப மலிவாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நம்ம எவ்வளோ லெமன் போட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ 2 லெமன் போட்டோம்னா 1 போடுங்க. அதாவது 2 லெமனுக்கு 1 டேப்லெட் மணிக்கு. இப்போ ஒரு 4 லெமன் போட்டிங்கன்னா 2 டேப்லெட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 5-6 சுட்டு தான் இருக்கும். அது நல்லா நுனியில் கட் பண்ணி அந்த இதில் தண்ணியில் கலந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை வந்து நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை ஊற்றி தலையில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் நல்லா கையை வச்சு நல்லா பண்ண அந்த மண்டை ஓட்டில் வந்து அந்த ரத்த ஓட்டம் நல்லா சீராக பாய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை கொஞ்சம் கையில் எடுத்து நல்லா உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக அப்படியே அவ்வளோ தலையை வந்து ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ஒரு கொண்டை மாதிரி போட்டு விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா அந்த லெமனோட தண்ணி வந்து தலையில் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேரை வந்து எப்பயும் போல் ஷாம்பு இல்லை ஷேக்காக போட்டு வாஷ் பண்ணிடுங்க. இது வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும். நம்மளோட முடியோட வளர்ச்சியை வந்து நல்லா வேகமாக தூண்டிவிடும். ஒரு சிலருக்கு வந்து இளநரை ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். பேன் பொடுகு அப்படின்ற பிரச்சனை உங்கள் தலையில் இருக்கவே இருக்காது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லெமனோட தோலை பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இனிமேல் கண்டிப்பாக லெமனோட தோலை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லைனா உடல் செரிமானம் இருந்தாலோ, இல்லை ஹேருக்கோ ஏதோ ஒரு வகையில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவுமே அப்ளை பண்ணல, எனக்கு எதுவுமே பண்ண டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒன்றுமே இல்லை. ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோங்க. கண்டிப்பாக நம்ம அதாவது ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் வந்து இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜை திறந்தா கண்டிப்பாக ஒரு ஸ்மெல் எல்லார் வீட்லேயும் வரத்தான் செய்யும். ஏன்னா ஃப்ரிட்ஜுங்களை நிறைய வைப்போம் இல்லையா, பூ வைக்கிறது, பால் வைக்கிறது, பழம் வைக்கிறது, குழம்பு வைக்கிறது எல்லாத்தையும் அடைச்சி வச்சு அந்த ஃப்ரிட்ஜை திறக்கும்போது ஒரு பேட் ஸ்மெல் வரும். அது எல்லாம் கலந்த ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா. அப்போ நம்ம நினைப்போம் இது ரெண்டாவது ஃப்ரிட்ஜில் இவ்வளோ வாடை வருதுன்னு சொல்லி. அது வந்து தனியாக வந்து கடைகளே அது லிக்விட் மாதிரி விற்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏர்விக்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து ஒரு வாசனை திரவியங்கள் வந்து விற்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி காசு கொடுத்து அதை வந்து வாங்கி வச்சு தான் நம்ம ஃப்ரிட்ஜை வந்து வாசமாக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த லெமனோட தோலை ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே போடக்கூடிய அந்த தோலை வந்து ஒரு பவுலில் எடுத்து நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் சும்மா மட்டும் வச்சுருங்களேன். அந்த தோலோட ஸ்மெல் வெளியே வர வர என்ன ஆகும்னா இந்த கெட்ட ஸ்மெல் எல்லாமே உங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் இது வந்து 2 நாள் மட்டும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் தூக்கி அந்த லெமனோட தோல் வந்து லைட்டாக காய ஆரம்பிச்சோன்னே தூக்கி கீழே போட்டுருங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த லெமனோட தோலை வச்சு ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நல்லா உணர ஆரம்பிப்பீங்க. அதாவது என்னடா அது ஃப்ரிட்ஜ் இவ்வளோ வாசமாக நம்ம வீட்டில் இருக்கே அப்படின்னு நீங்கள் உணரலாம். அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜை வந்து சூப்பரான ஒரு வாசமான ஃப்ரிட்ஜாக மாற்றிடும். அதனால் ஒன்று கஷாயம் போடுங்க, இல்லைனா இப்படி ஃப்ரிட்ஜ்லேயாவது தூக்கி வைங்க. இந்த மாதிரி லெமன் தோலை கண்டிப்பாக இனிமேல் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான சூப்பராக இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.